கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஒரு முக்கியமான காரியத்தை நான் காத்திருந்த வேளையில கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலன்னு சொன்னா, இந்த நாளில நம்ம இந்த காலகட்டம் நம்மளுடைய காலகட்டமா இருக்கிறபடினால நம்ம எழுப்பி கூட வேண்டிய ஒரு நேரம், நம்ம பெரிய கிரியில செய்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோட கூட இடைப்படும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எபேசியர் பட்டணத்துக்கு பவுல் எழுதும் பொழுது ஒரு ரகசியத்தையாக எழுதுகிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் மனித ஆனங்களுக்குள்ள கொண்டு செல்லட்டும். அவர் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் எப்படி செய்ய விடுகிறார் என்று சொன்னால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அப்ப நான் வேண்டுகிறதும் நான் நினைக்கிறது காரியங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அறிவுக்குள்ளாக இருக்கிற காரியங்களா இருக்கும், அல்லது நான் அறிந்த காரியமா இருக்கும். ஆனால் ஆண்டவரோ அவர் வைத்திருக்கிற காரியம் சொன்னா மிகவும் அதிகம், மிகவும் அதிகமான காரியம். அதனால எப்பொழுதுமே நம்ம எண்ணங்கள் நம்ம யோசிக்கிறது எல்லாமே ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஏரியால இருக்கும் நம்ம பாக்குறது. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் சொன்னா பெருசா இருக்கும். அதனால சொல்றாரு, என்னுடைய வழிகள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் நினைவுகள் அல்ல, மேலான காரியங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரோட கூட செயல்பட வேண்டியதா இருக்கிறது. இப்ப கர்த்தர் நமக்குள்ள அதை செய்வதற்கு அவர் சொல்றாரு, வேண்டிக் கொண்டு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டுடைய இந்த ஆசை என்னன்னு சொன்னா, அல்லது அவருடைய தீர்மானங்கள் சொன்னா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வேண்டும். அது அப்ப செய்வதற்கு அவர் என்ன செய்யணும் சொன்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வேண்டிக் கொள்வது எனக்கு மிகவும் அதிகமாய் செய்கிறார். ஆமா, ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. சொல்றோம். இந்த நாளில் நம்ம எடுக்கிற தலைப்பு என்ன சொன்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. Power that works in us. நல்லா பாருங்க. ஏன்னா இந்த கிரியை தான், இந்த வல்லமை தான் என்ன செய்ய போகுது சொன்னா, உங்களுக்குள்ளே கிரியை நடைபெற போகிறது. ஆமென். அதான் ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வல்லமை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால், அந்த வல்லமையில பெருகுவோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள போகும் சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அதிகாரம், வல்லமை. ரெண்டும், இது ரெண்டையும் நம்ம வந்து வேதத்துல ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதிகாரம் இருக்குது எனக்கு, வல்லமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா புரோஜனம். வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இல்லைன்னு சொன்னா புரோஜனம். காரணம் சொன்னா வாட் இஸ் அத்தாரிட்டி? அதிகாரம் என்றால் என்ன? வேதத்தின்படி நான் சொல்லுகிற காரியம் அது சொன்னா, சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வல்லமை நமக்கு. அத்தாரிட்டி, அதிகாரம் என்பது சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வல்லமை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், அல்லது அந்த ஸ்தானத்துக்கு இருக்கலாம், நமக்கு அழைப்புக்கு கூடிய காரியமா இருக்கலாம். எதற்கு அது கொடுக்கப்படுது என்று சொன்னா, நாம தீர்மானங்களை எடுப்பதற்கு, அது மட்டும் இல்ல சில காரியங்களை அங்க ஒழுங்குக்கு கொண்டு வருவதற்கு, ஒழுங்கு கொண்டு வருவது, இதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரியுது. இதுதான் அதிகாரம். இட்ஸ் a legitimate power. சட்ட ரீதியான ஒரு வல்லமை. அந்த வல்லமை என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். The ability to influence or control the behavior of others. மற்றவருடைய அவருடைய நடவடிக்கைகளை என்ன பண்ண சொன்னா, அதை தாக்கம் கொண்டு வருவது, அல்லது அது என்ன சொல்றது, ஆளுகை செய்வதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு தான் கொடுக்கப்படுறது பவர். அப்போ அத்தாரிட்டி சொல்லும் பொழுது இட்ஸ் a legitimate power சொன்னா, ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்ட ரீதியான, அப்படின்னா தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற
சட்ட ரீதியான ஒரு வல்லமை. அது என்னன்னு சொன்னா, நாம் ஒரு காரியத்தை பாதிக்கிறதற்கு இன்ஃப்ளூயன்ஸ். அது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ற நம்ம கட்டுப்படுத்துவதற்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய அதிகாரமும் வல்லமையும் நீங்க பயன்படுத்தலைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? You cannot enforce things. என்ன இருக்க வேண்டும் என்பதையும், புரியுதா உங்களுக்கு, என்ன இருக்கக்கூடாது என்பதையும் நீங்க செயல்படுத்தவே முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போகும். அவ்வளவுதான். Now it's your time, because I have given you the authority, it's a legitimate authority which has a power. அதுக்கு வல்லமை உண்டு. ஆனா வல்லமை தனியா எடுத்துறாதீங்க. வல்லமை உண்டு. ஏன்னா அதிகாரம் வந்து வல்லமை வேணும். அதிகாரம் வல்லமை. அப்ப இந்த வல்லமையை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? செயல்படணும். அப்ப நான் செயல்படும் பொழுது நான் செயல்படும் பொழுது உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, செயல்படும் பொழுது என்ன செய்யறேன்? நான் I have to control things. I have to exercise certain things. எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஏன்னா ஒழுங்கின்மையா இருக்கிறது என்ன, ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒழுங்கா இல்லை, ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஒழுங்கு இல்லை, ஒழுங்கு கொண்டு வரணும். அப்ப எதுக்குள்ள கொண்டு வர? தேவனுடைய திட்டத்துக்குள்ள. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவனுடைய கட்டளைகள் இருக்கிறது. இப்ப எல்லாமே எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையா இருக்கிறது. இவைகளை கொண்டு என்ன பண்ற? ஒழுங்குக்குள்ள கொண்டு வர. அப்ப அது கொண்டு வரணும்னு சொன்னா எனக்குள்ள எனக்கு வல்லமை இருக்கணும். Because the power is the ability to influence or control. வல்லமை தான் என்ன பண்ண முடியும்? தாக்கத்தை கொண்டு வர முடியும், அல்லது அதை கட்டுப்படுத்த முடியும். So you have the power. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. Praise the Lord. உங்களுக்குள்ள இருக்கு வல்லமை. There's a power inside of you. இப்ப இந்த வல்லமை என்ன பண்ணணும்? செயல்படணும். இந்த வல்லமை செயல்பட்டால் தான் உங்கள் காரியம் எப்படி இருக்கும்? நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் அடுத்தது, இந்த காரியம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சொன்னா, இந்த வல்லமை கர்த்தருடையது. காரியங்களுக்குள்ள போகலாம். முக்கியமான காமிக்கிறேன். 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம புரியுறதுக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதற்கு? அவருடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. மறந்துடாதீங்க, தேவகுமாரன் வெளிப்பட்டார். சரிங்களா? அப்போ கிரியைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியைகள் என்பது அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையினுடைய கனியா இருக்கிறது. Works are the fruit of authority and power. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Works is the fruit of authority and power. ஒருவனுடைய அதிகாரம் வல்லமையினுடைய கனிதான் கிரியைகள். நல்ல கிரியைகள். இப்போ தேவகுமாரன் வெளிப்படுகிறார். அப்ப இவரிடத்திலிருந்து கிரியை வெளிப்படுகிறது. இந்த கிரியை என்ன செய்கிறது என்று சொன்னால் என்ன பண்ணுகிறது? அவருடைய கிரியைகளை அழிக்கிறது. அப்ப his works, அவருடைய கிரியைகள் என்ன? அவருடைய அதிகாரமும் வல்லமையும். மறந்துடாதீங்க. அப்போ என்னுடைய கிரியைகள் என்னுடைய அதிகாரத்தையும் என் வல்லமையையும் வெளிப்படுத்தும். என் கிரியைகள் என் அதிகாரத்தையும் என் வல்லமையும் வெளிப்படுத்தும். ஒன்று, தேவனோடு கூட அந்த வல்லமையை பெற்றனா தேவனோடு கூட இணைந்து என்ன பண்ற? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கலாம். இல்லை என்று சொன்னால் பிசாசோடு கூட இணைந்து நான் வாழ்க்கையை நடத்தும். கிரியைகள் வெளிப்படுத்தும். அது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்றீங்க? The power that is in you, அது எந்த அளவுக்கு வந்து பெருகி இருக்குது என்பதை உங்களுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளலாம். ஆமென். Praise the Lord. இது ரொம்ப முக்கியமானது. You must know to handle the power. Praise the Lord.
ஏன்னா இந்த வல்லமை செயல்படாமல் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. See, that is what God is giving you the power. Praise the Lord. அதற்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். முதல்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்க. நான் காமிக்கிறதுல இருந்து சில காரியங்களை புரிந்துக்கணும். See how God does. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. So the first one. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க போகாதீங்க, காத்திருங்க. பிதாவுடைய வாக்குத்தத்தத்திற்கு. ஏன் சொன்னா நீங்கள் போவீர்களானால் என்னது உன்னத பலன் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, காரியங்களை இந்த பூமியில செய்ய முடியாது. ஏன் உன்னத பலன் இருந்தால்தான் தேவன் உங்களிலே கிரியை செய்ய முடியும். It's a connection. It's the power of God. Praise God. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென். இது வந்து it's not ordinary. இப்போ போய் நம்ம எக்சர்சைஸ் பண்றோம். எக்சர்சைஸ் பண்ணும்போது சரீரத்துல பலன், அந்த பலன் இல்ல இது. இது உன்னத பலன். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த உன்னத பலன் என்ன செய்கிறது என்று சொன்னால், என் வெளிப்புறமான சரீரம் எப்படி இருக்குது என்பது அல்ல, என் உள்ளான பலனானது என்ன செய்கிறது, என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறதுனால வெளிப்புறமான காரியங்களை இப்பொழுது நான் என்ன பண்றேன், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. உள்ளான பலனானது என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறதுனால இப்பொழுது வெளிப்புறமான காரியங்களை நான் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the first one, you receive the power. பரிசுத்த ஆவியினர் வந்த dunamis power, the பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வல்லமை உள்ள வருகிறது. இந்த வல்லமை உள்ள வரும்பொழுது முதலாவது என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை சாட்சியாக மாற்றுகிறது. The power to witness, the first one, the beginning is always the power to witness. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாட்சியிடுவதற்கு கொடுக்கப்படுகிற வல்லமை. அப்படின்னு அர்த்தம் சொன்னா, இதுவரைக்கும் எப்படி இருந்தது தெரியாது, இப்பொழுது என்ன செய்கிறேன், எளிமைன்னு சொல்லுகிறேன், கர்த்தர் இரட்சகர், கர்த்தர் நல்லவர். ஆமென். என் வாழ்க்கையை மாற்றினார். பாவத்தில் இருந்த நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய பிள்ளையை மாறினேன். மரணத்துக்கு ஏதுவா இருந்த நான் இப்பொழுது ஜீவன் நேராய் போகிறேன். இப்ப நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. It's a power to witness. ஞாபகத்துக்கு first thing is, இது எதனால உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே நமக்கு விடுதலை உண்டாயிற்று. அதனால உண்டான அன்பின் நிமித்தமாய் இந்த வல்லமை செயல்படும். Only out of love, because you are witnessing Christ. அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. The boldness to share the gospel, the good news. சத்தியத்தை அறிவிக்கிறது. எங்க போனாலும் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. யாரிடத்திலும் தெரிந்தவர் தெரியாதவர், நல்ல சூழ்நிலை இல்லாத இடத்துல இயேசுவை அறிவிக்கிறோம். Why? Because you have received the power. Praise the Lord. To witness. சாட்சி இடும்படிக்கு, சாட்சியாக நிற்கும்படிக்கு, கிறிஸ்துவை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு நீங்கள் வல்லமை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வல்லமையில வாழ்க்கை பூரா ஓடலாமா? முடியாது. You have to grow. You move from glory to glory. ஞாபகத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளையா இருக்கிறது ஓகே, பட் you have to grow. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இது எதுல ஓடுது? அன்புல. ஞாபகத்துக்குள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்புல ஓடுறப்போ புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த அன்புல ஓடிட்டு இருக்கிறோம். இந்த அன்புல என்ன பண்றோம்? நீங்க எங்க போனாலும் என்ன பண்றீங்க? சாட்சி என்னது? அவர் நல்லவர், எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார், கர்த்தர் அதிசயங்களை செய்தார், நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்தார், கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் அதை செய்தார். இதெல்லாம் you are justifying. Praise the Lord. The power to testify. உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறது. Out of love. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இது எதிர்த்து நிற்கப்பட்டாது. ஆமென். Praise the Lord. இது எதிர்த்து நிற்கப்பட்டாது. இது சாட்சியிடப்படும். புயல் காற்று வீசிச்சுன்னா இது நிற்காது. ஞாபகம்.
புயல் காற்று வீசும் பொழுது என்ன சொன்னா நிற்காது. காரணம், தன்னுடைய அஸ்திபாரம் இன்னது என்பதை அறியாது. தான் யார் என்பதை உணர முடியாது. தன்னுடைய தேவன் தனக்கு கொடுத்திருக்க அதிகாரம் இன்னது என்று அறியாது. Praise the Lord. All it knows is to share the gospel. புரியுதா உங்களுக்கு? ட்ராக்ஸ் கொடுக்க தெரியும், இயேசு நல்லவர் சொல்ல தெரியும், இயேசு ஏத்துக்குங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், புரியுதா உங்களுக்கு? இது சொல்ல தெரியும். Because of the love. கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது? நெருங்கி ஏவுகிறது. இந்த ஆத்மா எப்படியாவது கிறிஸ்துவை காணணும். இந்த ஆத்மா என்ன செய்யணும்? கிறிஸ்துவை காணணும். எப்படியாயும் இந்த நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? நான் மட்டும் இல்லை, குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் சொந்தக்காரர் ரட்சிக்கப்படணும், சுத்தி இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். ஏன்னா love of God. So என்ன பண்றார் ஆண்டவர்? சாட்சி இடுவதற்கு வல்லமையை கொடுத்தார். There's a power you have received. ஆமென். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு மூவ் ஆன். இதிலே இருக்கிறாதீங்க. அநேகர் இருக்கிறாங்க இதுல, அது ஒரு கூட்டத்தில், அதுலயே இருக்கிறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? இது இந்த இதை எப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்கு செய்யாம ஆண்டவர் யாருக்கு செய்வார்? நான் அவருடைய பிள்ளை, செய்வார் எனக்கு. ஆமா, அதே மாதிரி எப்படி சொல்றது? விழுந்தா அடி வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் இயேசு விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அன்பு. சின்ன பிள்ளைங்க சந்ததை பார்த்து இருக்கிறாங்க. இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாச்சும் வரணும்னா இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த தாய்மார் அடி விரட்டுவாங்க. அது குட்டி, அது ஓட தெரியாது, திரும்ப திரும்ப கூடாது, இவங்களும் வரக்கூடாது. இதுதான் அன்பு. ஏன்னா வேற போக்கிட தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் இயேசு, எல்லாத்தையும் விட்டு இயேசுட்டு வந்தாச்சு. சோ வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், வேதனை, எல்லாம் துன்பம், வியாதி எல்லாம் வந்தாலும் ஏத்துப்பாங்க. ஏன்னா அன்பு. இதுல சொல்லிக்குவாங்க அவர் கொடுத்தாரு. ஆமா, ஏன்னா வேற தெரியாது அவங்களுக்கு. இயேசு விட்டு அவங்களுக்கு தெரியாது. அன்பு அதுதான். ஏன்னா எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவனோட வைராக்கியம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் தான் எல்லாமே. அது யோபுடைய வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. கர்த்தருடைய கருத்துல நன்மை பெற்ற நான் அவருடைய கருத்துல தீமை பெற்றுக் கொள்ள கூடாதா? அன்பு. இந்த அன்பு நீங்க போட்டு நிறைய வெளியில ஓடிட்டு இருக்க பிரச்சனை வந்த உடனே ஜபத்துக்கு தேடுவாங்க. அது மேற்கொள்ள தெரியாது. அவங்க தெரிஞ்சதுல என்னதுன்னா இயேசு செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, செய்யலன்னு வச்சுங்களேன், உடனே கேள்வி கேட்கணும், என் பையனை விட்டுட்டீங்க, நான் உங்களுக்காக தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உங்க சமூகத்தான தானே நிக்கிறேன், உங்களுக்காக தானே நான் ஓடுறேன், ஆண்டவரே ஏன் என்னை கை விட்டுட்டீங்க? இயேசுவை ஏன் என்னை கை விட்டுட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு வேற தெரியாது. அந்த அன்பு மட்டும் தான் தெரியும். ரட்சிப்பின் அனுபவம் அது சாட்சியிட தெரியும். சோ அவனுடைய சாட்சி தெரியுமா? இயேசு விட மாட்டார். ஒரு பிள்ளை கேட்டார், மாஸ்டர் அவர் தானே எனக்கு எல்லாமே, நான் எப்பவுமே அவருதான் சொல்லி சொல்லி நான் ஓடிட்டு இருப்பேன், ஏன் எனக்கு இந்த பேரண்ட் கொடுத்தாரு? ஏன் நான் போய் கடந்து போகணும்? ஏன் பிசாசு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு அவர் இடம் கொடுத்தாரு? எனக்கு வேற என்ன தெரியும்? சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். யார் எது சொல்றாங்கன்னு சொல்லுவேன். எங்க ஆண்டவர் பார்த்துக்குவாரு, எங்க அப்பா பார்த்துக்குவாரு, ஏசப்பா பார்த்துக்குவாரு, இப்படிதான் நான் ஓடிட்டு இருந்தேன். என்ன பேர் தெரியாது. இந்த வல்லமையிலேயே ஓடியாச்சு. ஏன்னா எங்க போனாலும் சாட்சி. அவருடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா எல்லாமே நடக்கும். எப்போ அது நீக்கப்படுதோ தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தான். இயேசுவின் அன்பு. உங்களுக்கு அப்புறம் சொன்னேன், there are time to grow up. சிறு பிள்ளையாவே காலம் முழுக்க இருக்க முடியாது. ஒரு காலம் வரைக்கும் தான் சிறு பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம். அடுத்தது என்ன எதிர்பார்ப்பு சொன்னா வளரணும். ஆமென். நான் வளர மாட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, என் அப்பாவோட மடியில உட்கார்ந்து நல்லா இருக்கு, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இருப்பது நலமா இருக்கும். இட் லுக்ஸ் வெரி நைஸ். இது நிறைய பேர் தான்
People love to sit in prayer, in worship, in everything they like to sit, but they don't want to run. Praise the Lord. அமர்ந்திருக்க எல்லாருக்கும் ஆசை, எல்லாம் இருக்குல்ல. ஆண்டவரே இங்க கூடாரம் போட்டுடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், ஒரு கூடாரம். பிரைஸ் நல்லா இருக்குல்ல, பவர்ஃபுல்லா இருக்குல்ல. பிரைஸ் the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என் கூட உட்கார்றதுக்கு மாத்திரம் இல்லை, என்கிட்ட கேட்டு கீழே போய் வேலை செய்யணும். ஆமென். பிரைஸ் the Lord. பூமியில கிரியை நடப்பிக்கணும். பிரைஸ் the Lord. நீ எனக்கு சாட்சியா இருக்க. இப்ப இன்னொரு சாட்சி இருக்குது. Not this alone. Not just sharing my good news. Now is there something beyond that you have to share. Praise the Lord. அடுத்த லெவலுக்கு போகணும் நீ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்ப இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். ஆமா. எங்க அப்பா இருக்கிறான்னு சொல்ற நாம இப்ப என்ன செய்யணும்னா எங்க அப்பா சொன்னதை நான் செய்யணும்னு போகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சாட்சி எடுக்கிறது நீ தேவ அன்பினாலே பொங்குகிறதுனால அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப என்னை பத்தி நீ சொல்லுன்னு சொல்ல மாட்டாரு, நீங்களே சொல்லுங்க. ஆமென். ஏன்னா லவ் நல்லா புரிஞ்சுக்க. தட்ஸ் லவ். உங்களால சும்மா இருக்க முடியாது. பொங்கி 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 வலி. பிரைஸ் தி லார்ட். ஏன் கேட்டா சொல்லிச்சுங்க ஆண்டவர். ஆமா, எப்பவுமே அது ஜாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்போ என்னன்னு சொன்னா நீ வெளியே போகணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சீஷர்களுக்கு என்ன ஆச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்த பெண் எல்லாம் ஓடிவிட்டாங்க. ஆமென். கூடயே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டாரு எல்லாம். எதுனாலும் ஆண்டவரே. ஆமா, உன்னை எதுக்கு எத்தனை மாஸ்டர் போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடையது. இப்போ திடீர்னு பார்த்தா அவரே பிடிச்சாச்சு. இப்ப இல்ல, அவர் கூட போனா நேரம் சிறைச்சாலைக்கு தான் போகணும். என்ன ஆச்சு? இப்போ ஹீட் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் ப்ராப்ளம் இன்னைக்கு. ஸோ வாட் டு டூ தெரியல. ஃபுல்லா இருந்தாச்சு. அதனால தான் சொல்லப்படும், கழுகு தன் கூட்டை கலைத்து. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா குஞ்சுகள் எல்லாம் அமர்ந்திருந்து இவங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்து வழக்கமாயாச்சு. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க வளரணும்னு சொன்னா கழுகு என்ன பண்ணுது? கூட்ட கலைக்கும். அதுவே கலைச்சிரும். உட்கார விடாது. அங்க உயரத்துல இருக்கும். கண்மலையில இருக்குது வீடு. ஞாபகம் வச்சுக்கணும், அந்த உயரத்துல இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? கூட்ட கலைக்கும். உடனே எல்லாம் என்ன பண்ணணும்? அது மேல ஏறும். ஏறவங்க பார்க்கும். மேல போய் டை வச்சிருக்கும். இப்ப எல்லாம் கீழே வரும். இப்ப கீழே வரும்போது தானே கத்துக்கணும். வேற வழி இல்லை. அப்புறம் திரும்ப வந்தா தூக்கம். அப்படியே பிரைஸ் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கதான் அலர்வாங்க எல்லாரும். பிரைஸ் சொல்லுவோம். ஏன்னா இங்கதான் பிரச்சனை. இப்ப என்னன்னு சொன்னா தன்னுடைய அதிகாரம் என்னது என்பதை ஜபமும் இல்லாததுதான். பிரைஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமா இப்ப அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா நல்லா இருக்கிறோம் பாருங்க. ஹாப்பியா இருக்கும் போதுதான் இப்ப என்ன கற்றுக்கொள்ளணும்? சத்தியத்தை அறிய ஆரம்பிக்கணும். ஆமென். பிள்ளையாகிய நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அதிகாரம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். I can enforce things. I can control things. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த வல்லமை என்னோட சேரப்படும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி வந்த பொழுது என்ன பண்றேன்? நான் பலன் அடைந்த அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வல்லமை என்ன செய்யணும்? பெருகணும். அப்பொழுதுதான் நான் என்ன செய்ய முடியும்? நெக்ஸ்ட் லெவல். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்போ பிள்ளைகளை நம்மளுக்கு இப்ப நெக்ஸ்ட் லெவல் கொடுக்கிறாரு. அதிகாரம் என்ன செய்யணுமா? அசுத்த ஆவிகளை துரத்தணும். சகல வியாதிகளையும் சகல நோய்களை என்ன பண்ணணும்? நீக்கணும். இதுவரைக்கும் இவர் பண்ணிட்டு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்களுக்கு ரெடி பண்றாங்க. இஸ் கெட்டிங் them ready. பிரைஸ் தி லார்ட். எதற்கு? ஏன் சொன்னா
the next level they have to go. இப்படியே இருக்க முடியாது, இப்படி இருக்கவே முடியாது, ஏன்னா ஒரு வேலை இருக்குது. they have to get ready. அப்ப இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, போகணும்னு சொன்னா அவர் தம்முடைய 12 பேர் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிட்டு துரத்தவங்களுக்கு என்ன பண்ணாரு, அதிகாரம் கூப்பிட்டு அதிகாரம் கொடுக்க. இஸ் ரிலீசிங் தி அத்தாரிட்டி. புரியுதா உங்களுக்கு? அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு விசுவாசிக்கிற நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அறியலன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, பிசாசுகளை துரத்த முடியாது, வியாதிகளை சுத்தமாக்க முடியாது, பிரச்சனைகள் போராட்டங்களை என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, இந்த அன்பை விட்டு உங்களை பிரிக்கும்படிக்கு அவன் காரியங்கள் நடப்பிப்பான். அப்ப எனக்கு தெரியணும், அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள் என்ன எதுவுமே செய்யல. ஆனா தேவ ஆவியானவர் வந்த உடனே எழும்பி அந்த 3000 பேருக்கு பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அது முடியுது. தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போன என்ன பண்றாங்க, தூக்குறாரு. ஒண்ணும் வெள்ளி மண்டலத்துல இல்ல, எடுத்து இருக்கிறதை தருகிற இயேசுவின் நாமத்துல எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், முதலாவது என்ன சொன்ன, சாட்சி, அன்பு நிமித்தமான சாட்சி. நீங்கள் கொலை செய்த இயேசு அவ்வளவு தைரியமா நின்று அவரே ரட்சகர், தேவன் தாமே அவரே தான் நியமித்தார். கர்த்தர் எல்லா காரியங்களும் சொல்லி முடிக்கிறார். கர்த்தர் நல்லவர், ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது என்ன பண்ண, ஆலயத்துக்கு போகிறவர் என்ன பண்ணல, இயேசுக்காக வெயிட் பண்ணல. இப்ப இயேசுவை போல இவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது குறித்து நமக்கு தெரியணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தடுத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. The next, இப்போ first one வந்து to witness for him, the power to witness for him. அவருக்கு சாட்சியிடுவதற்கு அல்லது அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வல்லமை. இப்போ அடுத்த லெவல் எங்க போறது பாத்தீங்கன்னா, to stand against, எதிர்த்து நிற்கணும். சத்ருவை எதிர்த்து நிற்க தெரியணும். இப்போ புயல் காற்று வரும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, பில்லிசூனிய மாதிரி கட்டுகள் வரும் பொழுது, என்ன சொல்றது, உங்களுக்கு பொய்யான என்ன சொல்ற ஆலோசனைகள் வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் எழுப்பும் பொழுது எதிர்த்து நிற்கணும். Praise the Lord. Hallelujah. You have to learn because that's my authority. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிள்ளையாய் மாறின எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். என்னுடையதை குறித்து எனக்கு தெரியணும். என்னுடைய காணியாட்சியை பாதுகாக்க எனக்கு தெரியணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எழும்ப தெரியணும். எனக்கு என் காரியங்கள் எல்லாவற்றையும் செவைப்படுத்த எனக்கு தெரியணும். Praise the Lord. அப்ப எதிர்த்து நிற்கிறோம். கெடுக்க வருகிறவனை, திராட்சை தோட்டத்தை கெடுக்க வருகிறவனை, கனிகளை கெடுக்க வருகிறவன், பூமியை கெடுத்து போட வருகிறவனை எதிர்த்து நிற்க தெரியணும். Praise the Lord. ரொம்ப முக்கியமானது. ஏன் எதிர்க்கணும் பாத்தீங்கன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது சொல்லும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நிற்கணும்னா எனக்கு என்ன பத்தி தெரியணும். ஆமென். கோலியாத் நிற்கும் போது சேனை நிக்கல, சவுல் நிக்கல, உங்களுக்கு நிக்கல. ஆனா சின்னவன், ஒரு சிறுவன், வாலிபன் தாவீது வரான், 17-18 வயசு கூட இருக்காது. அவன் என்ன பண்றான், எதிர்த்து நிற்கிறான். என்ன வித்தியாசம்? அவன் என்ன சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் பண்ணவன், கர்த்தர் என்னோட இருப்பார், கர்த்தர் அவனோட இருக்க மாட்டார். என்னுடைய உடன்படிக்கை, விருத்த சேதனம் பண்ண உடன்படிக்கை என்ன, அவர் தேவனாய் இருப்பார், நான் அவர் ஜனமாய் இருப்பேன். அப்ப நான் யுத்தத்துக்கு போகும்போது நான் போறது இல்ல, அவர் என்னோட வருவார். இதான் வந்து அதிகாரம். புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கையின் அதிகாரம். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள். பரதராதிக்க கிறிஸ்துவோட கூட புதிய உடன்படிக்கையில நாம் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் நமக்கு பரிந்து பேசுவராய் இருக்கிறார்.
ஆமா, கர்த்தர் வந்து நம்முடைய சத்துருக்களுக்கு எல்லாவற்றையும் அவர் புரிந்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை மரணத்தினால ஜெயித்தார். காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ மஸ்ட் நோ. துரைத்தனங்கள், அதிகாரங்களை, வல்லமைகளை முறிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர் விலைக்கரை செலுத்தி வாங்கப்பட்டபடினாலே பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்ல. பாவத்தை என்னை ஆளுகை செய்ய ஒட்டாது. ரோமர் 6:14. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க வேண்டாம், பாயிண்ட் சொல்றேன். இது வந்து உங்களுடைய அதிகாரம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வேணும்னா வந்து பாவம் செய்யலாம், வேண்டாம்னு சொன்னா எதிர்த்து நிற்கலாம். இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுயாதீனம். எல்லாத்தையும் 5:1 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். Hold on. Steadfast. Praise the Lord. இது உங்க அதிகாரம். You don't need to. இப்படி பக்கதான் பிசாசு வரான், பிரச்சனை வருது, போராட்டம் வருது, சோதனை வருது. See, it's not required at all to say yes to it. தெரியுமா உங்களுக்கு? அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதிருந்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. There's no excuse to say yes. அவசியமே இல்லை. Praise the Lord. ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்றேன், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வேணாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. முதலாவது நீங்க உணரணும். That's your authority. இதுவரைக்கும் அடிமை, பாவத்தின் அடிமை. ஆனால் இப்பொழுதோ சுயாதீனன். If I want to do, I can do. If I don't want, I don't need to do. நீ என்ன பண்ணுச்சா? we go with the tide. ஆமா, சத்த மீனை போல அடிச்சிட்டு போறதுக்கு உயிரோட உள்ள மீன் எதிர்த்து போகும். நீங்க எதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா எதுக்கும் போது there's a pressure. புரியுதா உங்களுக்கு? சிறு பிள்ளையாவே இருக்க விரும்புறோம். புரியுதா உங்களுக்கு? சிறு பிள்ளையா இயேசுவே வாங்க. Praise the Lord. இயேசுவே வாங்க. இயேசு கூட தானே இருக்காரு. அவர்தான் அதிகாரம் கொடுத்தாரு. பிசாசுகளை துரத்த, வியாதி சுத்தமாக்க, விடுதலையாக்க அவர்களை கூப்பிட்டு அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு எதுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு? நம்ம ஆளுகை செய்யணும், செயல்படணும். கிரியை, உங்க கிரியையில தான் உங்க அதிகாரம், உங்களுடைய வல்லமை வெளிப்படும். Praise the Lord. நான் கிரியை செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தா எப்படி அது? You cannot give an excuse. ஒண்ணுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறதுனால பரலோகத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க வேணா சொல்லலாம், ஐயோ பாவம், அது இங்க சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? எப்படி செய்வாங்க? ரொம்ப கஷ்டம். அது நீங்க சொல்லலாம், பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பரலோகம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். என் நாமத்தால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். உங்களோட கூட இருந்து சகல சத்தியத்தில் உங்களை போதித்து நடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். உன்னத பலனை கொடுத்திருக்கிறேன், மேற்கொள்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறேன். Everything is at your disposal. Everything is with you, but you don't want. அந்த பிரச்சனை. We don't want. If I want, I can. Praise the Lord. திரும்ப சொல்றேன். If you just believe, no means no. Praise the Lord. Hallelujah. Because I want, excuse. I don't want. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மொபைல், முதல்ல டிவி முன்னாடி உட்கார்றதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். போர் அடிக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணு, இவ்வளவு நேரம் பண்ணிட்டேன். வேத வாசி, இவ்வளவு நேரம் வேத வாசிச்சிருந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது அர்த்தம், I don't want to come out. I want. எனக்கு தேவைப்படுறதுனால இப்ப என்ன செய்யற? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா பிசாசு. Everything is an excuse. A New Testament believer, a New Covenant believer cannot say, சொல்ல முடியாது. ரோமர் 6 அதிகாரத்துல 10-11 வாசிங்க. ரோமர் 6 அதிகாரத்துல Praise the Lord. தெளிவு பண்ணிக்கங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஒரே தரம் பாவத்துக்கென்று மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டமா, finish. எழுதுறது இருக்கு, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதுன்னு. தேவனுக்கென்று ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கங்க. ரட்சிக்கப்பட்ட நான், இப்போது தேவ அன்பினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற நான், இயேசு குறித்து பேசுகிற நான், அடுத்தது எங்க போகணும்னு சொன்னா என் அதிகாரம் என்ன?
நான் யாருக்கு என்று பிழைத்து இருக்கிறேன்? தேவனுக்கு என்று பிழைத்து இருக்கிறேன். பாவத்துக்கு என்று மரிச்சாச்சு. மரித்தவனிடத்துல முன்னாடி வசனம் இருக்குல்ல, மரித்தவனிடத்துல அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. 7வது வசனமா இத பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் என்னாச்சு? பாவத்துக்கு என்று நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நான் மரித்தவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மரித்தவன், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவன். நான் மரித்தவன், அடக்கமாக்கப்பட்டாச்சு. நான் மரித்தவன் என்று சொன்னால் பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டேன். இப்ப பாவம் என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. நம்ம தெளிவு பண்ணிக்கணும் நம்மள. See, that's a believer's authority. அதான் விசுவாசிகளுடைய அதிகாரம். இப்ப நான் இங்கே விடுதலையாக்கப்பட்டவன். இப்ப என்ன சொல்றேன்? பாவம் என்ன மேற்கொள்ளுது, பிசாசு என்ன மேற்கொள்ளுது, மாம்சம் என்ன மேற்கொள்ளுது. அது மேற்கொள்ளல, நான் விட்டு கொடுக்கிறேன். 11 வாசிங்க. இப்போ 11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்து, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு என்று மரித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். Praise the Lord. இது நமக்கு இம்பார்ட்டன்ட். You are living on this world. இந்த உலகத்துல வாழ்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வேண்டிக் கொள்ளும் நினைப்புக்கும் மிகவும் அதிகமாக செய்யணும். அந்த வல்லமை நம்மளை கிரியை செய்யணும். அப்ப அந்த வல்லமை கிரியை செய்யணுமானால் நான் எண்ணிக்கொள்ளணும். பாவத்துக்கு என்று மரித்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் எண்ணிக்கொள்ளணும். அப்பொழுது மேற்கொள்ளுவேன். Praise the Lord. Hallelujah. இருக்க மாட்டேன். I will not resist. எதிர்த்து நிற்க மாட்டேன். எதிர்த்து நிற்காம என்ன சொல்லாதீங்க, அவன் செய்யறான். ஆமென். Praise the Lord. பலவீனம் இருக்குது. ஒருவேளை என்ன சொல்றது, கோபத்துல வெளியே வர முடியல, கசப்புல வெளியே வர முடியல, பொய்யிலிருந்து வெளியே முடியல. It's not because of the enemy, because I don't want. Praise the Lord. அதனால எப்பொழுதுமே இருதயத்தை தேடணும். உள்ள போகணும் இருதயத்துல. Do you want it? I don't want. நீங்களே கேள்வி கேட்கணும். ஏதை நீ அக்செப்ட் பண்ண சொல்லு. Praise the Lord. கேட்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும். Because double mind. தேவனுக்கும் இருக்கும், அதே சமயம் இதையும் கூட இஷ்டம் இல்லை. The double mind இருக்கும். இருமனம் உள்ள தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். That is why you are not able to your authority. இதான் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் மீறத்துக்கு இல்ல, சட்டத்தை மேற்கொள்வதற்கு, பிசாசினுடைய தந்திர உபாயங்களை மேற்கொள்வதற்கு. Praise the Lord. புரிஞ்சுக்கணும். Just because you are uniform, இயேசுவுடைய பிள்ளை என்பதற்காக எது நடக்காது. உங்களுடைய அதிகார வல்லமையை பயன்படுத்தணும். அவனுடைய இருதயம் இருக்கணும். நான் மீறுவதற்கு அல்ல, அதை மேற்கொள்வதற்கு, அவன் கொண்டு வருகிற எல்லா தந்திர உபாயங்களை நான் மேற்கொள்வதற்கு, அவனை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனோ என் அதிகாரத்தில் என்னுடைய வல்லமையை நான் செயல்படுத்துவேன். நான் ஓட வேண்டிய ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டிருப்பேன். எனக்கு என்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. நான் பிள்ளை என்ற ஸ்தானம், என்னுடைய அதிகாரம் இருக்கிறது. என் அதிகாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். நான் இது வீண்ட வளர்வதற்கு, அவமானப்படுவதற்கு விட மாட்டேன். நான் நிற்பேன். Praise the Lord. Hallelujah. என் சத்திய வசனத்துல நான் நிற்பேன். See, that is how you have to work. இப்படி work பண்ணீங்க நல்ல ஜெயம் எடுக்க முடியும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, stand against. எதிர்த்து நில்லுங்க. அப்ப எதிர்த்து நிக்கணும்னா முதலாவது என் அதிகாரம் எனக்கு தெரியணும். என் இருதயத்தை என்ன பண்ணணும், நான் சரி பண்ணணும். Praise the Lord. என் பழைய காரியங்கள் எல்லாம் குப்பையை எடுத்து போட்டுட்டு தேவனுடைய சத்தியத்தை உள்ள நான் போடணும். இப்படிதான் நான் இருக்கணும், இப்படிதான் நான் இருந்து ஆகணும். புரியுதா உங்களுக்கு? வாயில சொல்லாதீங்க இது கஷ்டம். அவர் செய்து முடித்ததுனால இது லகுவானது. ஆமென். அவர் ஜெயம் எடுத்ததுனால ஜெயம் எடுப்பதற்கு லகுவானது. எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே நான் ஜெயம் எடுப்பது எனக்கு இலகுவானது. அவர் ஏற்கனவே ஜெயம் எடுத்ததுனால எப்படி ஜெயம் எடுக்கணும் என்று எனக்கு சொல்லி தருவார். Praise the Lord. அவ்வளவுதான். பவுல் அழகா சொல்றாரு, அவருடைய தந்திர உபாயங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நெக்ஸ்ட் லெவல். You have to understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப எதிர்த்து நிற்க வேண்டுமானால் என்ன பண்ணணும், நம்முடைய அதிகாரம் இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெப வாழ்க்கை நமக்கு should be consistent.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அப்படி இல்லை, நேரம் கிடைக்கும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் கிடைக்கிறதில்ல, ஒரு நேரத்தை வைத்து. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் சில்ட்ரன் அவங்க படிக்கும் போது அவங்க எப்படி ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு அவங்க எப்ப டைம் இருக்குதோ, ஆனா வளர வளர என்ன பண்ணுவோம், ஒரு டைம் ஓகே 6 to 7 6 to 8 டைம் உட்காரணும். அந்த நேரத்தில் உட்காரல, பெருசாயிட்டு உட்காரல, ரிசல்ட் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ரொம்ப முக்கியமானது. You have to discipline yourself now. ஏன்னா என் அதிகாரத்தை நான் அறிய வேண்டும், என் தேவனை நான் அறிய வேண்டும், அவர் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்க வேண்டும். சத்துருவை எப்படி நான் ஜெயிப்பது என்ற யுக்திகளை நான் பரிசுத்த ஆவியாலே கற்றுக்கொள்ளணும், வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளணும். வெளிப்பாடுகளை நான் பெறணும். I cannot be a little child. Praise the Lord. அந்த அதிகாரத்தை நான் அறியலன்னு சொன்னா you cannot enforce. இவன் விளையாடுவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும் போது, ஜெபத்தோட்டத்துல நாய்ங்க நிறைய உள்ள வந்துடும், எல்லாம் இவங்களை வெட்டி விடுவாங்க, திரும்ப திரும்ப வரும். அப்புறம் அது பெருக ஆரம்பிச்சிருச்சு. பெருக ஆரம்பிச்சது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா யாரும் உள்ள வர முடியாது, இதுங்க போய் தாக்குறது. நம்ம என்ன டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அவங்க உள்ளுக்குள்ள வந்து. அப்ப என்ன பண்றாங்க, என்ன பண்றது ஒரு லெவல் போயிடுச்சு. அப்போ அன்னைக்கு முக்கியமான ஒரு ஊழியக்காரர் அவங்க அங்க இருக்கிறவரு, அவர் வரும்போது பாத்தீங்கன்னா கடிக்க போய் பயங்கர இது உள்ள விடாம ரொம்ப பண்ணிருக்கிற கூட்டம் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து இப்ப தீர்மானம் எடுத்து அடிச்சு எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு. திரும்ப என்ன பார்த்தா உள்ள வருது, எங்கன்னு பார்த்தா வேலியில போட்டேன். சொல்லும் போது சொன்னாரு, தெரியுது ஃபர்ஸ்ட் விடக்கூடாது, அதுக்கப்புறம் ஆபத்து தெரிஞ்சு எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா பண்ண என்ன பண்ணது திரும்ப உள்ள வருது. ஏன்னா வேலையில ஓட்டேன், அதுக்கப்புறம் பண்ணது சரி பண்ணுங்க, எல்லாம் சரி பண்ணணும். இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இதுதான் வந்து தேவனோட உட்காரணும். எது வழியா வரான், எந்த ஓட்ட விடுற, நான் என் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறேன், என்னுடைய எண்ணங்கள் என்ன, என்னுடைய தீர்மானங்கள் என்ன, என்னுடைய விருப்பங்கள் என்ன, மாம்சத்தின் எண்ணங்கள் எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிள்ளை பெறுகிறேன். அப்போ என்ன பண்ணணும், இப்போ வெறும் என்ன பண்ண, அன்பு 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 ஆண்டவரை சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், அப்பா அப்பா சொல்லிட்டு உட்கார முடியாது. இப்ப என்ன பண்ணணும், வேலை அடைக்கணும். அவன் மாம்ச கிரிகள் எல்லாம் வெளியே அனுப்பணும். இதுல அருவருப்பு, இது நிமித்தமா எத்தனை பாடுகள் எனக்கு மாம்சத்துல போனதுனால வந்த பாடுகள் இதெல்லாம். அதுல விதைச்ச விதை இன்னைக்கு அறுத்துட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி எனக்கு தெரியும், வேதத்தை வாசி, தேவனோட உட்காரம், தேவ ஆவியை நடைபெறுவார், சொல்லி கொடுப்பாரு. ஆமா, அப்பதான் என்ன பண்ணுவீங்க, எதிர்த்து இருப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சொன்னா, அமைச்ச மாதிரிகள் ரொம்ப பெருசு. ஆமா, தண்ணியில கலந்து வச்சிருக்கிறாங்க, தகடுல வச்சிருக்கிறாங்க, இதை சொல்லுவீங்க. அப்படி வச்சிருக்காங்க, இது வந்தா அப்படி ஆயிருமா, அது வந்தா இப்படி ஆயிருமா, ஒருத்தர் வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு, ஒரு குடும்பத்தை அப்படியே நாசமா போச்சு. ஏன்னா தெரியல. ஒரு இது மாதிரி காரியங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன், பிசாசு காரியங்கள் தரலாம். நான் சொன்னேன் சரி ஓகே இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க ஆண்டவரை கேட்டேன், இதெல்லாம் ஓகே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. உங்க ஆண்டவரை கேட்டேன், நம்ப மாட்டீங்க. அப்பதான் மண்டையில ஏறிச்சவர் கேள்வி கேட்டப்போ. ஏன்னா பிசாசுடைய வஞ்சனை என்ன இருந்தா, உங்க அதிகாரம் தெரியல, தேவனை குறித்து தெரியல, ஏன்னா உட்காரல. ஆமே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப எங்க இருந்தாரு, அங்கேதான் இருந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவரை பார்க்கல, முன்னாடி கோலியாத்தை பார்த்தீங்க. சொன்னீங்க மாந்திரிகம், பிசாசு, கட்டு, உங்களுக்கு இது அது, அவன் இவன், அவனை தெரியல. நீங்கள் யார் என்பதை உணர தெரியல. எனக்கு எது தகுதி, எது தகுதி இல்லை தெரியல. இன்னைக்கு உலகத்தோட ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி வாழ முடியும்? அப்படி ஒத்து வாழ்ந்தீங்கன்னா உங்க அதிகாரமே இருக்காது, உங்களுக்கு வல்லமை செயல்படாது. உங்களுக்கு ஞாபகம் கொள்ளுங்க, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
அவருக்கு என்று என்ன பண்ண பிரச்சனை பண்ணப்பட்டவங்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தெரிந்து கொண்டார். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்காக வச்சிருக்கார், உலகத்தை எதிர்த்து நிற்பதுக்காக வச்சிருக்கிறார். புரிஞ்சுட்டு தக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நிக்க வேண்டிய நாம என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு உலகத்தோட கூட உட்கார முடியாது. அப்ப எனக்கு தெரியணும்ல, அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்றது தெரியுது இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்த்து நிக்க தெரியல, எல்லாம் ஒத்து போறாங்க. கேட்ட உறவு என்ற பேர்ல ஒத்து போய் கொண்டு இருக்கு. எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதே திரும்ப போறாங்க, திரும்ப அதையே செய்யறாங்க. அதேதான் மாம்சத்தில் ஒண்ணும் மாறல, அதே சடங்காச்சாரம், அதே ஜாதி, அதே எல்லாம் தான். எங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? பிசாசு உங்களுக்கு நல்லா ஏமாத்தி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறான், சிக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகினால என்ன பண்ணி சொன்னா, முதல்ல என்னை குறித்து நான் அறியணும், என் அதிகாரத்தை நான் அறியணும், என் தகுதி என்னதுன்னு அறியணும், எதை நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது எனக்கு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஜெப வாழ்க்கை மிக 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 அவசியம். என் ஆண்டவரோட பேசணும், அவர் உங்களோட பேசணும், அப்பதான் வெளிப்பாடு கிடைக்கும். இல்ல உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. சும்மா அப்படியே போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது அடுத்த காரியம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, you rise above the power of the enemy. உங்க எதிராளிய பிசாசுடைய வல்லமைகளை அதிகாரங்களை நிர்மூலமாக்கவும் அதை மேற்கொள்ளும்படிக்கு நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த லெவல்ல போகணும். ஆமென். இப்ப எதிர்த்து நின்ன ஒரு லெவல்ல, இப்ப அடுத்த லெவல் என்ன சொன்னா, அவருடைய கேள்வி அழித்து நீங்க மேல போகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அதிகாரம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா your power is beyond him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது எப்போ உண்டாகுது என்று சொன்னா, இந்த வல்லமை எப்பன்னு சொன்னா, வேதத்தினுடைய சத்தியத்தினுடைய ஆழங்களை அறிந்தால்தான் இந்த வல்லமை புறப்படும். திரும்ப சொல்றேன், ஏன்னா the power is in the word, the truth. ஆமென். சத்தியத்தின் ஆழங்களை அறிய அறிய அறியதான் உங்களுக்கு வல்லமை புறப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சும்மா இதே நிறைய நேரத்துல என்ன பண்றாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்வதனால நினைக்கிறாங்க எல்லாரும் இட்ஸ் பவர். பிரைஸ் தி லார்ட். This power will not stand because there is no authority. ஏன் பஞ்சிக்கணும்? அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருந்தாதான் அந்த வல்லமை இல்லை. இட்ஸ் கால்ட் இல்லீகல். அதிகாரம் இருக்கணும். அப்ப அதிகாரம் எங்க இருந்து வரும்? தேவ வார்த்தைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். word of God. தேவ வார்த்தை. அதனால தான் தேவனுடைய வார்த்தையுடைய அந்த ஆழங்களுக்குள்ள வெளிப்பாடுகளுக்குள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். அந்த பேசும் பொழுது இயேசுவானவர் பிசாசு பேசுறார். இயேசு என்ன பேசுறாரு? வசனம். எல்லா இடத்துல பார்த்தே சத்திய வசனம் எழும்பும்போது, ஏன்னா word is when that's my authority. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றத வச்சு தேவ வசனத்தை கொண்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவரை இருதயத்தை ஏற்றுக்கொண்டு என் வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவார். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். Praise the Lord. It's the word of God. தேவ வார்த்தை. ஆமென். இப்ப ஆளுங்களுக்குள்ள போனோம். அவனுடைய கிரியைகளை நான் அழிக்க வேண்டுமானால், அவனுடைய அதிகாரங்களை அழிக்க வேண்டுமானால், அவனுடைய வல்லமையை செயல்படுத்தி செய்யணுமானால், நான் வேத சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ள நான் கடந்து போய் ஆகணும். Praise the Lord. I must know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I must know. Praise the Lord. கர்த்தர் கடந்த வாரத்துல கடந்து போகும் பொழுது சில காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்ப பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு பகுதியில போகும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறாங்க. பெரிய ஒரு சர்ப்பமானது, பெரிய சர்ப்பம் அதை நிலை கொண்டு நிற்கிற அந்த வாசல்ல அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது நின்று கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க போகும் பொழுது சொல்லுது, இந்த மாதிரி இது என்னது, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னா இந்த காரியங்கள் இவங்க ஒண்ணு. அப்ப இவங்க போய் நாம சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு சொன்னாரு, அது நிமித்தமா தான் எனக்கு நிறைய சேதம் உண்டாகுது.
ஏன்னா அவனுக்கு தெரியுது நான் போய் பாதிக்க போறேன், அதனால எனக்கு வந்து நிறைய சேதம் உண்டாகுது. இன்னொருத்தர் லைனா ஒவ்வொருத்தர் அந்த பகுதி எல்லாம் அடிப்பட்டதை பேசிட்டே இருந்தாங்க. கரெக்ட். நான் சொன்னேன் சார் ரைட் ஓகே, ஒருத்தர் இருக்கிறான், சரி நீங்க போறீங்க. இப்போ போன நீங்க என்ன சத்தியத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர்? போறீங்களா நீங்க, உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர்? அப்போ எல்லாரும் யோசனை, ஆண்டவர் இருக்காரு, எப்படி பேசுறாரு, ஆல் ஆன் தி டிஃபென்ஸ் சைட். ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் வந்து பார்த்துக்குவாரு. நான் சொன்னேன் என்ன வாக்கு தரேன், அதிகாரம் தரணும். எப்பவுமே it always stands on the word the truth. வேதத்தை எடுத்து வாசிங்க, என்ன சொல்லப்படுது, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாய் தருவேன். என்றைக்கு என் கால்கள் அந்த இடத்துல மிதிக்குதோ அப்ப அது யாருக்கு சொந்தம்? அவனுக்கா எனக்கா? வானமும் பூமியும் உண்டாக்கிற எல்லாமே அவருடைய சொந்தம். இப்பொழுது எனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தாரு, அவனுக்கு அதிகாரம் கொடுக்கல. அவன் ஏமாத்தி எடுத்துக்கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கிறேன் நீங்க, இது இந்த இல்லீகல் திங், ஐ மீன் தி லீகல் திங். அப்ப எனக்கு முதலாவது தெரியணும். நான் சொன்னேன் நீங்க இப்போ அவனை வெளியே போக சொல்லணும். அவனை நின்றுட்டு இருக்குதாங்க, எனக்கு தெரியல. என்னமோ வந்து அவன் என்னமோ சொத்து மாதிரியும், புரியுதா உங்களுக்கு, அவன் சொத்து மாதிரியும், அவன் விட்டாதான் நம்ம உள்ள போலாம், இல்ல நம்மள அவன் அடிப்பான். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், எதுவுமே சத்தியம் இல்லை. வசனத்துல அது இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். உன்னுடைய வல்லமை அதிகாரத்தை பெருக்கிக் கொள். வசனத்தின் ஆழத்துக்குள்ள போ, சத்தியத்தை எடு. இப்பொழுது அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள்? பெரிய என்ன அடிக்குது? புயல் காற்று அடிக்குது, மறந்துடாதீங்க. காற்று அடிக்குது, தண்ணி உள்ள வருது, புயல் அடிக்குது. கேட்கிறாரு, ஏன் பயந்தீங்க கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு அர்த்தம், உனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. You have a believer's authority. You can stop things. உனக்கு விரோதமாய் எழும்புகிறத என்ன பண்ணலாம்? நிறுத்தலாம். அதுக்குதான் எதிர்த்து நில்லுங்கள். அது believer's authority. அதுல இருந்து அதை அடுத்து இங்க வர முடியும். இங்க வரும்போது என்ன பண்ணு சொன்னா, அவனை அழிக்கக்கூடிய சத்தியத்தின் அதிகாரங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ வார்த்தையிலிருந்து நீங்கள் ஜெப வேலையில் இருக்கும்போது யுத்தங்களை செய்யும் பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தேசம், ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு இடத்துல ஞாபகத்துக் கொள்ள, எல்லா இடங்களிலும் அவனுடைய ஆளுகை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கும். அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு என்ன முக்கியம் சொன்னா, நம்முடைய அதிகாரம் தெரியணும், நம்முடைய ஆளுகை தெரியணும், நம்முடைய வல்லமை என்னது தெரியும், நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் தெரியணும், நம்மை அனுப்பினவரை குறித்து அறியணும். Praise the Lord. Praise the Lord. You must know that. So you must enter in. Amen. ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதை பயந்து அல்லது அதை ஏற்றுக்கொண்டு இப்படி பண்ணும் அப்படி பண்ணல, என்ன பண்ணு சொன்னா, அவன் பண்ணுவதற்கு நான் எந்த வாசல் திறந்து வச்சேன். ஏன் சொன்னா, எனக்கு எதிராக நிற்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசுடைய தந்திர துரைத்தனங்கள், வல்லமை, அதிகாரங்களை உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப அவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால், நான் அந்த ஜெயத்தில் நிற்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அப்ப நான் பார்க்கும் போது என் சத்துரு எப்படி பார்க்கணும்? உரிக்கப்பட்டவனை பார்க்கணும். வல்லமை அதிகாரிகளை உரிந்து கொண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஞாபகத்துக்கு வரணும். அதுல வந்து ஒரு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, அங்க வந்து கொஞ்சம் அது வந்து நதர் பைபிள் இருக்கும்போது அவன் வெளியரங்க கோலமாக்கி, தமிழ் இங்கிலீஷ்ல வந்து பரேடு அப்புறம் என்ன அர்த்தம் சொன்னா, எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நடக்க வச்சிருக்காரு. அவன் பாருங்க, அவன் யாரு பாருங்க. இதுவரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாலும் தனக்கு பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன பண்ணப்ப, அதுதான் பெரிய ஆளு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ when I look at my enemy, how should I look? பார்வை எப்படி இருக்கணும்? அதை விட்டுட்டு என்னமோ பெருசா, how dare you come? Praise the Lord. How dare you come? கர்த்தருக்கு எப்படி நீ வந்த? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்பதான் நீ அழிக்க முடியும். அவன் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Do you believe the authority that it has a power? அந்த அபிஷேகம், அந்த அதிகாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க சொன்னா, அந்த அதிகாரம் சும்மா வரல, வல்லமையோட வந்து இருக்கிறது. Praise the Lord. அப்ப நான் அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும்.
அதை விட்டுட்டு என்ன பண்றோம் நம்ம? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் விட்டுட்டு 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 இருக்கோம். நம்ம தேவையில்லாம என்ன பண்றோம்? சீக்கிரம் போயிட்டு தேவையில்லாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனுடைய காரியங்கள் என்ன? அவனுக்கு விருப்பமான காரியங்கள் நமக்குள்ள வைக்க கூடாது. Going to a place, சத்துருவுக்கு தாக்க போற, அப்ப அவனுடைய என்ன சொல்றது, ஸ்பையெல்லாம் இங்க வைக்க கூடாது. நம்மளுடைய பலவீனம் ஆயிரும். அப்ப எல்லாத்தையும் தவிர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை பண்ணணும். அப்பொழுதுதான் சத்துருவை ஜெயம் எடுக்க முடியும். இங்க ஆசையை வச்சுக்கிட்டு, இங்க கிரீடி வச்சுக்கிட்டு, இங்க இச்சைகளை வச்சு, இங்க கசப்பு, இங்க எல்லாம் உள்ள வச்சுட்டு போனீங்கன்னா அடி விடும். சொல்லுவாங்க, நல்லா அடி விடும் நினைக்கிற மாதிரி. ஏன்னு சொன்னா அவன் உள்ள எல்லாமே அவனுடைய எல்லாம் இருக்குது. இதை வைத்து எப்படி உண்டாகும்? எல்லாம் போய் சேர்ந்து போய் ஒன்றாக இருந்து எல்லாம் செபிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒருவருக்கு ஒரு இருந்தாகுது. ஏன்? உள்ளுக்குள்ள என்ன இருந்தது? அவங்க ஒவ்வொருக்குள்ளயும் மாம்சம் வேலை செஞ்சது, தங்க நான் தான் என்கிற இருந்தது. அதை ஒன்னா பண்ணா பயன்படுத்தணும். உடனே பிசாசு, ஐயோ பிசாசு தான். ஆனா அவன் என்ன பண்ண முடியுது? உனக்குள்ள இருந்ததை வைத்துதான். நீ உனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவா இருக்குமே, ஆனால் அவனுக்கு எந்த அதிகாரமும் இடத்துல இல்ல. அது எப்பொழுதுமே சோதிக்கப்படும் பொழுது எதை அவன் பயன் எடுக்கலாம் தெரியும் உங்களுக்கு. உடனே என்ன பண்ண சொன்னா, சோதனை பிரச்சனைகளை பார்க்க கூடாது. பலவீனங்கள் என்ன என்பது தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலத்தை பெற்றுக்கொண்டா அவனுடைய சோதனை நாமோ வீணாய் போகும். இப்படிதான் சிம்பிள். See, look at a Christian, it's so simple. ஒழுங்கின்மையா இருக்கிறத ஒழுங்குபடுத்தணும். அப்போ அவன் என்ன தாக்கும் போது என் ஒழுங்கினத்துல தான் தாக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல எங்கேயாச்சும் இருக்கிறீங்க வச்சுக்கோங்க. உங்களை யாராச்சும் வந்து என்ன பண்ணணும்? மட்டுப்படுத்தணும். எதை தேடுவாங்க? என்ன தேடுவாங்க? ஏதாச்சும் அதேதான். இப்ப என்ன காயப்படுத்தணும் வரா, ஒரு தப்பும் பட்டல, சும்மாவே நம்மள வந்து குற்றப்படுத்துறாங்க. இப்ப நம்ம சொல்லி பார்க்கிறோம், இல்ல நிறைய பாதிக்கப்படும். இப்ப என்ன பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே பாதிக்கப்பட்டுட்டு சொல்லுவோம், தேவையில்லாம எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எல்லாருக்கும் நல்லதுன்னு செய்ய போவோமா ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம். அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? எனக்குள்ள இருக்க ஒரு சின்ன என்ன சொன்னா, நான் தப்பு பண்ணாம யாருக்கு குற்றப்பட்ட கூடாது, பெருமை. நான் ஒரு யாரும் ஒரு சம்படி அப்படின்ற எண்ணம் இருந்தது. அப்படின்னா நான் யாரும் இது பண்ண மாட்டேன், நான் ஒரு தப்பு பண்ண எனக்குள்ள என்ன அது. இப்ப அவன் என்ன செஞ்சான்? அதே இடத்தை வச்சு நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா என்ன பண்ணான்? இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா இதான் அவனுடைய வேலை. இன்னும் புரியணும். தாக்க வரும்போது எந்த பலவீனம் தாக்கப்படுகிறதோ அப்பவே தெரியணும், இந்த பகுதி நான் பலவீனனா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, சும்மாவே சொன்னாங்க, அதுக்கு போகாதீங்க. நான் பலவீனம் இன்னது என்பதை நான் அறிய முடியும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் என்ன வரும்? நன்மைக்கு ஏதுவாக அவன் என்னை தாக்க வந்து என்னை அழிக்கிறதுக்கு நான் ஞானமான கர்த்தரை வைத்திருக்கிறதுனால, நான் தாக்கப்படுவது என் பலவீனம் என்று அறிகிறதுனாலே அதை நான் பலப்படுத்தும் பொழுது அவனுடைய தாக்கம் செயலற்று போகிறது. இவ்வளவுதான். சிம்பிள் as this. உங்களுக்கு மாம்சத்துல இறங்கிட்டு வேலை செய்து அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா புரியணும், மாம்சத்துல போறதுனாலதான், என் சொந்த யோசனையில பண்றதுதான், நானா பண்ணிருந்தான், இதனாலதான் எனக்கு என்ன ஆகுது? பாதிக்கப்படுறேன். புரியுதா உங்களுக்கு? தெரியணும். இல்ல இனிமே என்ன பண்ணுவேன்? கர்த்தரை கேட்காம நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்தணும். இல்லைன்னா அடி வாங்கிட்டா ஓடுறது கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? சரி, மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். போயிட்டே இருங்க. அடுத்து மேல போக உயர்றதுக்கு போக இவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனை வந்து பண்ண முடியாது, அவனுக்கு எட்டாத உயரத்துல நீங்க இருப்பீங்க. அதான் நடந்தது சிலுவை நடந்தது. சிலுவை மரணத்தினால என்ன நினைச்சாம இவர் ஆண்டு கொள்ளலான்னு சொல்லிட்டு, ஆனா சிலுவை மரணமானத இவர் ஆண்டு கொண்டார்.
ஏன் ஆண்டு கொண்டார்? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. பிரைஸ் லார்ட். அவமான நிந்தைகள் எல்லாம் போனாலும் சரி, எல்லாம் ஏளனம் பண்ணினாலும் சரி, எத்தனை கசடி வந்திருந்தாலும் சரி, எத்தனை அவர் எல்லாவற்றிலும் எப்படியா இருந்தார்னா அவர் இருக்கிறவராகவே இருந்தார். பிதாவே இவளை மன்னியும். பிரைஸ் லார்ட். மறந்துடாதீங்க. ஆமா, இதோ வந்தார், தாகமா இருக்கு, என் ஆவியை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை மரணம் அவரை என்ன பண்ண முடியல, ஆண்டு கொள்ள முடியல. அவர் மரித்தது சிலுவையினால் அல்ல, தன் ஜீவனை கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவை எதுவும் நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா we are above. பிரைஸ் தி லார்ட். வெளிய பார்த்தேன்னா சிலுவையில போனதால மாதிரி இல்ல. அவன் வரதுக்கு முன்னாடியே he said, Father, give my ghost, I give my spirit. ஆண்டவரே, என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்து திரும்ப எப்ப வேணுமோ எடுத்து. See, that's a life. That's a Christian life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புத்தகம் பாருங்க 18:29. நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாழ்வேன். There are two things to understand in that. அவர் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அப்படியே உள்ள போவேன். So fighting, யுத்தம் பண்றது. இன்னும் சொல்றாரு, என்ன பண்ணுவேன், மதிலை தாண்டுவேன். அப்படி என்ன சொல்றான், நீ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், I will not fight, I will overcome. Praise the Lord. Simple as that. See, you don't need to go through all the battles. செங்கடல் விழுந்து நடந்து போக தெரியும். உன் சத்துருக்கள் அதில் அமிழ்ந்து போகிறத கண்கள் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா துறக்கிறது மோசே, பின்பு இவங்க பார்வோனுடைய சேனை வரும்போது மூடுறது மோசே. ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? You must be full of the word, full of the Lord, full of the warfare, full of understanding. அதனுடைய என்ன சொல்றது, சத்தியத்தை அறிவு, ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, யுத்தங்களை செய்கிற தெரியணும், யுத்திகளை கற்றுக்கணும். வரக்கூடாது முன்பே எல்லாத்தையும் முடிக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம் அழுவது இல்லை, வரதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அது முடிச்ச வரும்போது நீங்க தாண்டி போயிட்டே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும், வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சில நேரங்கள்ல சிலது வரதுக்கு முன்னாடியே நீங்க போயிடுவீங்க. ஆமா, see was that's all time. எல்லா நேரங்கள் சொல்றாங்க, இது அப்படியே அந்த மயிலே தப்பிச்சாங்க, செஸ்ட்ல அப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாமே செஸ்ட்ல இருக்கும், நம்ம போயிட்டே இருக்கோம். அவன் எதுவும் வாய்க்காது. அக்கில போட்டாலும் அக்கிலியில வேக முடியாது, ஆறுகளை கடக்கும் போது மூழ்க முடியாது. Just imagine all these things. Look at that. Praise the Lord. Get into that kind of life. அப்ப என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும், எடுத்தோம் நாங்க போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எதிர்த்து இருக்க தெரியணும், இதுதான் உங்களுக்கு. அடுத்தது அடிக்க தெரியும், எழுப்ப தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க உருவாங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்க வல்லமை பெருகிக்கிட்டே போகும், அதிகாரம் பெருகிக்கிட்டே போகும். இப்போ நீங்க வேற மாற்றீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எழும்பணும், நம்ம தான் எழும்பணும். We can't give excuses. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர், நமக்கு செய்ய வல்லவர். So as you will go the power of God, அந்த வல்லமை உங்களை பெருக 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 கர்த்தர் செய்ய கிரியைகள் பெரியதா இருக்கும். ஆமென். Power has increased. அது எப்படி உண்டாகும்? பிறகும் தேவ அன்பில் ஆரம்பிச்சது கர்த்தருடைய வார்த்தையில இருக்கும், ஜெபமா மாறும். அடுத்தது உங்களை குறித்த சத்தியம் அறிய, உங்களுடைய அதிகாரங்களை, காரியங்கள் அறியணும், இன்னும் ஆளுங்களுக்கு போகணும், இன்னும் சத்தியத்தை அறியணும், இன்னும் தேவன் கொடுத்திருக்க காரியங்கள் என்ன, கர்த்தர் செய்து கொடுத்தவர்கள் என்ன, அது எப்படி நான் சுதந்திரிக்கிறது, எல்லாத்துக்குள்ள போகணும். அடுத்தது யுத்தங்களை செய்ய தெரியணும். ஆமென். You cannot just keep quiet. யுத்தங்கள் செய்ய தெரியணும் ஆவில. ஆமா, சில பேர் வந்து அதை வந்து எப்படி சொல்றது, மனுஷிக யுத்தத்தை போல பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போயிடாதீங்க, ஒன்றும் உதவாது. சத்தியத்தின் படிதான் எல்லாமே. ஆமென். வசனத்தை எடுத்துக்கணும், வசனத்தை பேசணும். ஆமென். சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது விசுவாசம். எடுத்தீங்களா, அந்த வார்த்தையை பேசணும். பேசின மாத்திரத்துல எதிராக இருக்கிற சத்துரு நிர்மூலமா
என்ன பிரச்சனைன்னா அந்த வல்லமை அத்தாரிட்டி மாத்திரம் இல்லை, இவன் சேர்த்த பவர். அவன் அந்த பவர் எங்க வரும்? only from the word. ஞாபகம் இயேசுதான் கிறிஸ்துவே நமக்கு வல்லமையா இருக்கிறார். He is the power. பரிசுத்த ஆவியானவர் உணர்வது நீங்கள் பலன் அடைந்து that's a power. அப்ப இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொன்னா the word is a you can draw the power from the word. Unlimited power. ஞாபகம் கொள்ளுங்க. எங்க இருந்தோ எல்லாம் எனக்கு அந்த அபிஷேகத்துக்கு நிரம்புறதுனால வல்லமை நோ. நிலைத்து இருக்கிற வல்லமை வேணும்னு சொன்னா it should be from the word. வருகிற வல்லமை என்ன தெரியுமா? நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போல அல்லது உங்களுடைய பாத்திரமானது தேவனோடு கூட அந்த ஆவியில இல்லைன்னு சொன்னா you will not have that. நிலைக்கணும் என்று சொன்னால் வசனம். ஆமென். வசன வாக்கியா மாறினா வல்லமை நிலைக்கிறது. இல்ல நிலைக்கிட்டு நிற்க நீங்க அபிஷேகம் நிரம்புறாங்க ஆனா வாழ்க்கை இல்லை. அதனால என்ன ஆகுது? நத்திங் இஸ் தேர். நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் அதே தரித்திரத்துல அதே அற்புதமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டு அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன்னு. There is something you have to understand. When the Spirit of the Lord comes in, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வந்தால் அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும், சுற்றுச்சூழல் மாறும். You cannot be the same person. You can never be the same person. Praise the Lord. ஆடுகளுக்கு பின்பாக போங்க பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்று கூட இருந்தது. அதோட நிக்கல, உயர்த்தியது. அதோட நிக்கல, இன்னும் உயர்த்தியது. Praise the Lord. இன்னும் உயர்த்தியது. ஏன்னா உயர்த்தி கொண்டே போகும். ஏன்னா ஆண்டவரில் there's something called stagnation. Glory unto glory. Glory unto glory. ஏன்னா we have the unlimited God. அந்த அளவுக்கு நம்ம போகணும். ஒரு நாள் ஒரு மனுஷன் அவன் அளவுக்கு எழுப்பினது இல்லை. நான் செய்தவைகளும் இதிலும் மேலானவைகளை செய்வான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the levels are higher. Then you have to grow. You have to grow. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை, சத்தியங்கள் உங்களுடைய அதிகாரம் பயன்படுத்துங்க. Don't be lazy. Use the word of God. தேவன்கிட்ட கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பலனை கேளுங்க, சத்திய வசனத்தை எடுங்க, பேசுங்க, விசுவாசிங்க. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கல்லை எடுத்தான், கல்லை சுத்தி விட்டான். என்ன தைரியத்துல? யோசிச்சு பாருங்க. என்ன தைரியத்துல? கண்டிப்பா என்ன பண்ணோம்? அடிக்கும். அதை அடிக்க வச்சாரா இல்லையா? ஆமென். ஒரே கல்ல முடிஞ்சதா இல்லையா? அதேதான் விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னா நடக்குமா நடக்காதா இது பண்ணணும், அது இப்படி உருமுதே, அது அப்படியே ஆகுது, போகாதீங்க. சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மலையை பார்த்து பேந்து நீ சமுத்திரம் போய் விழு என்று சொல்லி அவன் தன் இருதயத்தில் விசுவாசித்தான். அவிசுவாசிக்காம விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப எதை ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? விசுவாசத்தை. Work out your faith. Work out your faith in everything. Small things. Work பண்ணுங்க. You see a life different because the power of the Lord will increase. And the word will be helping you. கிறிஸ்துவை மரித்தோடு உயிரோடு எழுப்பினுடைய வல்லமை. Praise the Lord. மறந்துடாதீங்க, அந்த வல்லமை செயல்படுறதுக்கு இருக்குது. That power is powerful. You can lift something from the dead. Praise the Lord. கிறிஸ்துவை மரித்தோடு உயிரோடு எழுப்பினுடைய வல்லமை. இதுக்கு நம்ம ஏன் கிடைப்போம்? Now look forward to that. அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கணும். எடுத்து அங்க பார்க்க முடியாது. இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் in your life. ஏன் சொன்னா ஆண்டவர் கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹalleluya. உடைய உள்ள வல்லமை இருக்கிறது. இப்ப இந்த வல்லமையை என்ன பண்ணுங்க? செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் உள்ள நீங்க நினைப்பதற்கு வேண்டும் மிகவும் அதிகமாக செய்வார். இந்த வல்லமையை வைத்துதான் ஆண்டவர் செயல்படுவார். அப்போ உங்க வாழ்க்கை மாறும். புரியுதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கை மாறும். The next level. பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்து தீவிரமாய் போகிறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை குறித்து நீங்க அறிந்து இருக்கணும். வேத வசனத்தினுடைய ஆழங்கள் சத்தியங்களை கண்டு அறியணும். அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை. சும்மா பேருக்கு ஜெப வாழ்க்கை வேலைக்காக தான் சொல்றாங்க. நம்ம வார்த்தையில பயன்படுத்துன்னு வச்சுங்களேன், நல்ல ரிச்சா இருக்கும். ஆமா, நல்ல பவர்ஃபுல்லா இருக்க ஒரு பிரேயர் லைஃப். ஆமா, சும்மா ஏனோதான ஒரு பிரேயர் லைஃப் கிடையாது. ஆமென். பரிசுத்த ஆவியினால நீங்க உள்ள போனா அவர் டேக் ஓவர் பண்ணணும். நீங்க கடைசி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. உள்ள போற வரைக்கும் தான் உங்களது. அதுக்கப்புறம் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கணும். முடிச்சுட்டு வரும்போது வேறு மனுஷனாய் வெளியே வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளியே வந்த மனுஷன் அதை நிலைச்சு நிற்க. பிரைஸ் தி லார்ட் ரொம்ப முக்கியமானது. மோசேயுடைய காரியங்கள் போனா வந்தா எப்படி இருந்துச்சு? பிரகாசம் இருந்தது. அதே போலதான் நாம் உள்ளே போக போறோம். வெளியே வரும்போது அவரை கண்டோம். ஆமென். அவரை கண்டோம் என்று சொன்னாங்க, என் வாழ்க்கை மாறும். அவரை கண்டு அப்படியே நான் வர முடியாது.
அவரை போல நான் மாற்றப்படுவேன். அது இது என்னுடைய டெய்லி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னா மாறிக்கிட்டே இருக்கும் லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். என் லைஃப் மாற மாற the power increases. ரைஸ் ஆமா என் லைஃப்ல அப்படின்னா நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு the power is in me. உள்ள இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது எப்படி நடக்குது சரி, அது நடந்து கொண்டே இருக்கும். என் காரியங்கள் எல்லாம் மேன்மையா கனமுள்ளது ஆசீர்வாதமா என்பதற்கு அதிகமா நடந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு எந்த பதிலும் இருக்காது. உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், கர்த்தர் செய்தார் கண்களுக்கு ஆச்சரியம். ஹalleluya. This is your life. நம்ம யாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.